தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். காலையில் எந்திரிச்ச உடனே புன்னகையாக ஒரு செய்தியை பார்க்கலான்னு சொல்லிட்டு டிவியை போட்டோன்னே நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் வரார். ஃபயரான ஸ்பீச். லைக் டிவிக்கு காஞ்சி போன கட்சியாக மாறிடுச்சு. இந்த காஞ்சி போன கட்சி தான் எங்ககிட்டேருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஊழல் சக்திக்கிட்டேருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. கான்ஃபிடென்ட்டு விஜய் அவர்களுக்கு மேலே கான்ஃபிடென்ட் இருக்கா? லைக் எப்படியெல்லாம் இளைஞர்களை கவர முடியும்னு பேசணுமோ அது மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்க பக்கன்னு கீழே இருக்கக்கூடிய அங்கிள்ஸு அது ஒரு சிரிப்பு, அங்கே ஒரு கிளாப்ஸு. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஜென்சிஸை கவர் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுக்காக உதவும். இந்த சின்ன இவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, எம்எல்ஏக்களை இங்கே எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வராரு, இவர் வராரு, அவர் வராருன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ராஜ்மோகன் அவர்களும் லயலமணி அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அப்போ யாரும் வரல. இன்றைக்கி ஆளுங்கட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறமா எல்லாரும் நேராக எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா டிவிக்கேல. அந்த வைத்தறிச்சல் உண்மையிலேயே எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பதவி ஆசைங்கிறது என்றைக்குமே போகாது. எப்போயுமே அந்த சைலன் வச்ச காரில் லைக் 4 கார் பேக்கில் வரணும், அதை தாண்டி 4 பேர் ஆமா சாமி போடுறோன்னா 4 பேர் அவங்களுக்கு சால்வை போடணும் அப்படிங்கிறது ஒரு மிதப்பில் இருக்கும். ஸோ அதனால் எப்படியாவது ஆளுங்கட்சியில் போயிடணும் ஐயா. எப்படியோ அதிமுக இன்னைக்கு வாஸ்ட் அவுட். அதிமுக அவங்களும் ஒரு கூட்டணி ஒரு குழு போட்டு ஆய்வுக்கு கொண்டிருக்காங்களாம். அது என்ன ஆய்வு மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா, ரீல்ஸ் போடாதனால நம்ம தோத்துட்டாங்க ஐயா. எல்லாருமே எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இளைஞர்களும் டிவிக்கிலேருந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க ரீல்ஸ் போட்டு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி, இவங்க எல்லா மக்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி மண்டை கழுவி தான் ஓட்டு போட வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம யாருமே ரீல்ஸ் போடலை. பணத்தை கொடுத்தோம், அண்டாவை கொடுத்தோம், எல்லாருக்கும் அண்டா குண்டா லைக் பணம்னு சொல்லிட்டு கொட்டி கொடுத்தோம். பர்மானியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி ஒன்று இருக்குது. இந்த எப்படி பெண் நிறுவனம் திமுகவுக்கு வேலை பார்த்துச்சோ அதே மாதிரி லைக் பர்மானியா என்ற ஒரு ஏஜென்சி தான் அதிமுகவுக்கு வேலை பார்த்தாங்க. இது நான் மட்டும் சொல்லலை. சௌக்ஷங்கர் அவர்களும் இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். 200 கோடி ரூபாய் பர்மானியாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா ஐடிவிங், அதிமுகவோட ஐடிவிங்கை நடத்துறதுக்கு. உண்மையிலே என்ன ஐடிவிங் நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரில. நம்ம ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாலோ இல்லை வீடியோ போட்டிருந்தாலோ உண்மையில் அதுவாது ரீச் ஆகிருக்கும். 200 கோடி ரூபா எதுக்கு அதிமுக ஐடிவிங்க நடத்துறதுக்கு? பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொழுப்பில் ஆணவத்தில் ஆடுவாங்கல்ல, அந்த ஆணவத்துக்கு கிடைத்த பரிசு தான் இது. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அதான் பேசுகிறார். கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா அவருக்கே கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அவர் கட்சியோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இங்கே விலைக்கு வாங்கலை. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? எல்லாருமே அவங்களோட இருப்பை பாதுகாப்பிற்காகவும் அவங்களோட அரசியல் எதிர்காலத்துக்காகவும் தான் டிவிக்கில் போய் இணையிறாங்க. இதில் நேர் ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இதுக்கு முன்னாடி கரெக்டாக May 4 இவங்க ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா திமுக அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லை. இந்த நியூஸுக்கு அடுத்ததாக அதிமுகலேருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள், சிவி சண்முகம் அவர்கள், அதை தாண்டி எஸ்பி வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய டீமாக லைக் விராலிமலையிலேருந்து முன்னாள் சுகாதாரத்துறையோட அமைச்சர் விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பேர் நாங்கள் டிவிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட நோக்கம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. ஜெயித்தது இங்கே, ஆனால் ஆதரவு கொடுக்குறது அங்கே. எதுக்காக அந்த நோக்கம்னா மந்திரி சபை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் அங்கே போயிடலாம், மந்திரி சபை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல உண்மையிலே நல்ல ஒரு சாணக்கியத்தனமான முடிவாக விஜய் அவர்கள் என்ன எடுத்திருந்தாருன்னா, இவங்களுக்கும் நம்ம மந்திரி சபை கொடுத்தா நம்ம 108 தொகுதிகளில் ஜெயித்திருக்கோம். ஒன்று சபாநாயகர், இன்னொன்று நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ அப்போது 2 இடம் போயிடுச்சு. ஸோ 2 இடம் போயிடுச்சுன்னா இன்னும் நம்ம நிரூபிக்கிறதுக்கு நபர்கள் வேணும். அந்த நபர்கள் தேவை என்ற பட்சத்துலையும் நம்ம இவங்க 25 பேரை நம்ம அவங்களோட ஆதரவை நம்ம எடுத்துட்டோம்னா உண்மையிலே கெட்ட பேர் மிகப்பெரிய லெவலில் வரும். ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் மேலே நகராட்சி துறையில் அவர் இருக்கும்போது ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே புகார் இருக்குது. தங்கமணி அவர்கள் மேலே மின்சாரத்துறையோட அமைச்சராக இருக்கும்போது அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே புகார் இருக்குது. இவங்களை எல்லாரையும் தூக்கி நம்ம அமைச்சரவையில் இங்கே உட்கார வச்சா ஊழல் பண்ணாமல் என்ன பார்த்துட்டு இருப்பாங்களா, இல்லை விரல் சுப்பிட்டு இருப்பாங்களா? அந்த கை சும்மா இருக்காது இல்லை. ஸோ அந்த எந்த ஒரு தருணத்திலையும் இவங்களுக்கு இந்த ஆதரவு என்ற ஒரு தேவையில் கூட இவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவில் இருந்துட்டு கரெக்டாக சரி ஆதரவு மட்டும் கொடுங்க, அவ்வளோதான், அது போதும். இந்த ஆதரவு கொடுத்ததுக்கப்புறமா இந்த அமைச்சர் பதவி இல்லைங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் அப்படி பேக் அடிச்சுட்டாங்க. திருப்பி நாங்கள் எடப்பாடி அவர்கள் கூட போயிடறோம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே அவர் ஒரு சம்பவம் பண்ணிட்டார். எல்லாரோட மாவட்ட செயலாளர் பதவியும் தூக்கிட்டு, எல்லாரோட கட்சி பதவியும் தூக்கிட்டு, இனிமேல் யாருமே உங்கள் பேருக்கு முன்னாடி கட்சி பதவியும் மாவட்ட செயலாளர் என்ற ஒரு விஷயத்தையே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார், அனௌன்ஸ் பண்ணிட்டார். இவங்க சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் அடுத்த ஒரு முடிவை இப்போ என்ன எடுக்க போகிறாங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. டிவிக்கில் சேர்றதெல்லாம் கிடையாது, திமுகவில் போய் சேர போகிறாங்களாம்.
ஏன்னா திமுக வந்து இப்போ ஜென்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கூட்டங்களை போட்டுட்ருக்காங்கல்ல. ஸோ அந்த கூட்டங்கள் போடுறது மூலமாக திமுக கிட்ட இருந்தால் லிக்விட் கேஷாக நல்ல பணம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இனிமேல் திமுக வெர்சஸ் டிவிகே இதுதான் இருக்க போகுது. அதிமுக வாஷ் அவுட் ஆக போகுது. என்ன தான் எடப்பாடி அவர்கள்கிட்ட மண்டை கழுவுனாலும், எடப்பாடி அவர்கள்கிட்ட புரிய வச்சாலும் எனக்கு கட்சி போதும், எனக்கு நான் பொதுச் செயலாளர் என்ற ஒரு பேர் போதும், கட்சியில் 2 பேர் இருந்தாலும் இந்த கட்சியோட தலைவராக இருந்துட்டு போகிறேன், எனக்கு வந்து அதை தாண்டி எதுவும் ஆசை இல்லை, நீ என்ன நம்பி இருந்தாயிரு, இல்லை எந்த கட்சிக்கு வேணாலும் போ, அவ்வளோதான் அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் அவர் இருக்கார். அவர் இருக்கிற காரணத்தினால நம்ம அவரை நம்பினா நம்மளுக்கு நாளைக்கு ஃப்யூச்சர் இருக்காது, நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு ஃப்யூச்சர் இருக்காது. அதனால் நேராக நம்ம வந்து திமுகவில் போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் இங்கே டிவிகேக்கு போய் நம்ம அசிங்கப்பட்டாச்சு. ஸோ திருப்பி நம்ம வந்து திமுகவில் போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 2லேருந்து 3 நாட்களில் சேர்ந்துருவாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி டிவிகேல விஜயதரணி அவர்கள் எங்கள் பக்கத்து தொகுதி விளவங்கோடு தொகுதி, அந்த தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியோட மிக பாரம்பரியமான ஒரு தலைவர். அவங்க வந்து பிஜேபிக்கு போனாங்க, அங்கேயும் இடம் கொடுக்கல, சீட்டு கொடுக்கல. கடைசி என்னென்னமோ புலம்பி பார்த்தாங்க, எனக்கு நான் எல்லாம் வந்து உங்களை நம்பி வந்தேன், எங்களுக்கு சீட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னென்னா, இவங்க எங்கே போய் சேர்ந்துருக்காங்கன்னா டிவிகேல விஜயதரணி அவர்கள், அதை தாண்டி எங்கள் மாவட்டத்தோட பச்சைமால் அவர்கள், இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு கொளுத்து பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சவங்க. இன்றைக்கி அந்த அரசியலில் அவங்க வந்து தக்க வைக்கிறதுக்காக டிவிகேல வந்து இணைஞ்சிருக்காங்க. என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி மாட்டு கட்சிகளில் வந்து சேர்றாங்க இல்லை, இவங்களோட நோக்கம் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். நான் உங்ககிட்ட டிவிக்கே புகழ்ந்து சொல்லியோ, டிவிக்கேக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால் டிவிக்கு வந்து பலமாகுதுன்னு சொல்லியோ, ஜால்ரா போட்டு வியூஸ் ஏற்றுறதுக்கோ, ஜால்ரா போட்டு நம்ம என்னென்னமோ கண்டென்ட் போடுறதுக்கோ அவ்வளோ நேரம் ஆகாது. இவங்களோட மோட்டிவ் என்னங்கிறது அழகாக யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். எதுக்காக டிவிக்கில் போய் சேரணும்? ஒன்றே ஒன்று தான். எதுக்காக டிஎம்கேல போய் சேரணும்? ஒன்றே ஒன்று தான். இங்கே நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே போய் சேர்ந்துரும். அவங்க தான் நாளைக்கு எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாக மாறிடுவாங்க. எதுக்காக டிவிகேல போய் சேரணும்? ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இங்கே போய் சேர்ந்து நாளைக்கு எம்பி எலெக்ஷன், ஏன்னா விஜயதரணி அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணது எதில் தெரியுமா? எம்பி எலெக்ஷன். எம்எல்ஏவாக இருந்து ரிசைன் பண்ணி மறுபடியும் எனக்கு எம்பி சீட்டு வேணும்னு சொல்லிட்டு 2024 பிஜேபி கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் எம்பி சீட்டு கொடுக்காத காரணத்தினால இவங்க கடைசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ டிவிகேக்கு வந்திருக்காங்களா, ஏன்னா 2029 அடுத்து எம்பி சீட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, எம்பி சீட் அனௌன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு சீட்டு. அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாரும் ஒரு சுயநலம் தான். கட்சி விசுவாசம், மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக அமையணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த வீடியோவில் ஒரு கோரிக்கையை கூட நான் முன்வைக்கிறேன். இதெல்லாம் லைக் வந்து ரொம்ப மக்களுக்கான ஒரு தேவையான விஷயம். இதெல்லாம் இவங்க செஞ்சாங்கன்னா கோயில் கட்டி கும்பிடுவாங்க. இத்தனை ஆண்டுகள் இவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாங்க இல்லை. உண்மையிலே விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பல விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க. நேற்று கர்நாடகாவில் மூகாம்பிகான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. கோயிலுக்கு போனதுக்கப்புறமா பல பேச்சுகள் வந்துச்சு. கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனை வந்திருக்குல்ல, நீங்கள் கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள்கிட்ட நீங்கள் வந்து கோரிக்கை வச்சா எல்லாம் நிறைவேறுமே, ஏன்னா இங்கேயும் காங்கிரஸ் கட்சி உங்கள் கூட தான் கூட்டணியில் இருக்காங்க, அங்கேயும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த விமர்சனங்கள் வந்த டைமில் தான் இவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்காங்கல்ல. இன்றைக்கி காலில் இந்த லைக் விஜயதரணி அவர்கள், கேடி பச்சைமால் அவர்கள், இவங்கெல்லாம் ஒன்றிணைச்சிருக்காங்கல்ல. இந்த வந்தவங்க எல்லாருமே இனி வேறு யாருக்கிட்டேயுமே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. லைக் வந்து அவர் வராரு இவர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சியிலேருந்து உள்ளே வந்தாச்சு, திமுகலேருந்து உள்ளே வந்தாச்சு, பிஜேபியிலேருந்து எல்லாரும் உள்ளே வந்தாச்சு. இவங்க வந்த டைமில் விஜய் அவர்கள் இன்றைக்கி நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது, இந்த வீடியோ மூலமாக வைக்கிறது என்னென்னா, ஷார்ட்ஸ்லேயே நம்ம அதை தான் பேசியிருக்கோம். ஒரே விஷயந்தான், மேகதாது அணு விஷயத்தை மத்திய அரசாங்கம்லாம் தேவையில்லை. காங்கிரஸ் கட்சி நினச்சா இதை வந்து சீர் செய்ய முடியும். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தான் 900 கோடிக்கு மேலே செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த மேகதாது அணையை கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. 2014 தொடங்கி பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. 2016 நினைக்கிறேன், விக்னேஷன்ற ஒரு இளைஞர், என் ஏஜ் இருக்கும் இளைஞர், அந்த டைமில் இந்த காவேரி பிரச்சனைக்காக தீக்குளிச்சு இறந்து போகிறாப்புல. இது மாதிரி பலர் டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு பல முக்கிய மாவட்டங்கள், பல லட்சக்கணக்கான விவசாயிகளும் பல லட்சக்கணக்கான மக்களும் இந்த ஒரே ஒரு நதி, காவேரி என்ற நதியை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. அவங்களோட ஒட்டுமொத்த நெற்பயிர்கள் நம்பி போடுறாங்கல்ல. மழை வந்துடும், அப்படி இல்லைன்னா நதியில் தண்ணி வந்துடும். தண்ணி வர்றது மூலமாக நம்ம வந்து இங்கே நம்மளோட நெற்பயிர்கள் வந்து விளைஞ்சிரும். நெற்பயிர்கள் விளைஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும், அதை வந்து நம்ம அறுவடை பண்ணுறது மூலமாக ஏதோ ஒன்று நம்மளுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிடலாம், இல்லை ஏதோ கடனை அடைச்சிடலாம், இல்லை ஏதோ ஒரு தேவை இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் பண்ணுவாங்கல்ல. தொழிலே அதுதான். நான் சமீபத்தில் இப்போது திருச்சி போகும்போது தஞ்சாவூரும் சரி, கடலூரும் சரி, அதை தாண்டி வந்து காரைக்காலும் சரி, நாகப்பட்டினமும் சரி, லைக் வந்து பல மாவட்டங்கள் சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் விசிட் பண்ணுறதுக்கான அந்த மாவட்டத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு.
அதை பார்க்கும்போது கண்ணுக்கு எதிராக தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வறட்சி. எல்லா இடங்களையும் வறட்சி, தண்ணி இல்லை. சொல்கிறது என்னென்னா காவேரியில் தண்ணி விட்டால் மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி, இல்லைன்னா தண்ணியே இல்லை. இந்த விஷயத்தை தான் திரு விஜய் அவர்கள் நேற்றுக்கு குறுவை பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 138 கோடி ரூபாய். டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த 4-5 மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களுக்கு 77 கோடியும், அதை தாண்டி நான் டெல்டா மாவட்டங்களுக்கு 57 கோடின்னு சொல்லிட்டு 138 கோடியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலே இது நிரந்தர தீர்வாக மாறுமா? மாறாது. உண்மையை சொல்கிற நம்ம யார்கிட்டையும் போவானா, நம்ம கூட இருக்காங்க. காங்கிரஸ் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, ஐயுஎம்எல் இருக்காங்க, எல்லாரும் நம்ம கூட தான். இந்த விஷயத்தை அப்படி ஓரங்கட்டப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நீ உயிர் கொடுத்து அமைச்சரவையில் பங்கு கொடுத்து அதை வந்து ஒரு அதிகார வர்க்கத்தில் உட்கார வச்சதுக்கான பெருமை யாருக்கு போய் சேரும்? விஜய் அவர்களுக்கு. நம்ம தமிழக மக்களுக்காக ஒரு கோரிக்கையாக மேகதாது அணை கட்டுற விஷயத்தில் உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழக அரசாங்கம் தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நம்பி விடைபெறுகிறேன்.